இன்றைய திருவழிபாட்டினுடைய மையமாக அமைந்திருப்பது நாம் இயேசுவை அன்பு செய்கிறோமா. வெள்ளிக்கிழமைகள் திரு இருதய ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாட்கள். இயேசுவினுடைய அந்த இதயத்திலிருந்து வடிந்தோடுகிற அந்த அன்பிலிருந்து வாழுகின்ற, வாழ்வை பெறுகின்ற, ஆசீரை பெறுகின்ற நாம் ஒவ்வொருவரும் இயேசுவை அன்பு செய்கிறோமா? இந்த இயேசுவை அன்பு செய்வதுதான் நம்முடைய தலையாய கடமையாக, கிறிஸ்தவ வாழ்வினுடைய அழைப்பாக இருக்கின்றது. கிறிஸ்தவர்களாக அழைக்கப்பட்டவர்கள் முதலில் நாம் இயேசுவை அன்பு செய்ய அழைக்கப்பட்டவர்கள். இயேசுவை அன்பு செய்யும் பொழுது இயேசுவிற்காக நாமும் நமது வாழ்வை கையளிப்பவர்களாக மாறிப்போகிறோம். இயேசுவிற்காக நம்மையே முழுமையாக ஒப்புக் கொடுப்பவர்களாக, இயேசுவை பறைசாற்றுபவர்களாக, இயேசுவுக்கு சான்று பகர்வர்களாக நாம் மாறிவிடுகின்றோம். இந்த அன்பு நம்மிடையே மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு பின் சீடர்களை சந்திக்கின்ற நிகழ்வுகள் தான் இந்த பாஸ்கா காலத்திலே, உயிர்ப்பு பெரு நாட்களிலே வருகின்ற வாசகங்களாக அமைகின்றது. மிகச்சிறப்பாக உயிர்ப்பு காலத்தினுடைய இறுதி நாட்களில் இருக்கின்ற நமக்கு இயேசுவுக்கும் பேதுருவுக்கும் இடையே நிகழ்ந்த அந்த சந்திப்பில் வந்த உரையாடல்கள் இன்று கொடுக்கப்பட்டிருந்தது. நீ என்னை அன்பு செய்கிறாயா? நீ இவற்றை விட மேலாக என்னை அன்பு செய்கிறாயா? இன்னும் மிகுதியாக நீ என்னை அன்பு செய்கிறாயா என்கின்ற இயேசுவினுடைய அந்த வார்த்தைகள் உயிர்த்த ஆண்டவரினுடைய ஒரு ஆசையை வெளிப்படுத்துவதாக, உயிர்த்த ஆண்டவரினுடைய ஆவலை வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கின்றது. நம்மில் பலருக்கு ஆசைகள் இருக்கின்றன. பல்வேறு ஆசைகள் நம் மனதிலே இருக்கின்றன. சில பேராசைகள் கூட இருக்கலாம். உயிர்த்த ஆண்டவருக்கும் இருக்கின்ற ஒரு ஆசை, ஆவல் அல்லது அக்கறை, தான் தேர்ந்தெடுத்தவர்கள், தன்னால் அழைக்கப்பட்டவர்கள் தன்னை அன்பு செய்ய வேண்டும் என்பதுதான்.